திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு இன்று காலை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பிலும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சார்பிலும் மிக தெளிவான, சரியான, ஆணித்தரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர்கள் திரு PS ராமன் 1923ஆம் ஆண்டு மதுரை சார்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு முதல் 1931ஆம் ஆண்டு பிரிவி கவுன்சில் தீர்ப்பு, அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு ஆடுகோழி வெட்டுவது வரையிலான அனைத்து தீர்ப்புகளையும் பட்டியலிட்டு தனது வாதங்களை தெளிவாக முன்வைத்தார். கோயில் தரப்பில் நிர்வாக அதிகாரிக்காக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு மாசிலாமணி அவர்கள் கோயில் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டையும் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்களின் தீர்ப்பு எவ்வாறு தவறானது என்பதையும் எடுத்துரைத்தார். அதையே இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சண்முக சுந்தரம், ஸ்ரீராமும் தொகுத்து வைத்தார்கள். அவர்களின் வாதத்தோட சாரம் என்னன்னு பார்த்தோம்னா, உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய தீபத்தூண் என்பதுதான் கோயிலின் பழக்கம், வழக்கம், மரபுப்படியான பல 100 ஆண்டுகளுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரே இடம். ரெண்டாவது இடம் ஒன்று திருப்பரங்குன்றம் மலையில் கிடையவே கிடையாது. AG அவர்கள் 1923ஆம் ஆண்டு மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதியின் ராமையரின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அந்த வழக்கிலேயே 1862இல் மலை உச்சியில் தர்கா அருகிலே தீபம் ஏற்றுவதற்கான மேற்கொள்ளப்பட்ட முயற்சி அன்றைய நீதிபதி மாவட்ட ஆட்சியரால் தடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்கள் மேலே உள்ள மலையை ஆய்வு செய்து எல்லா தரப்பு வழக்கறிஞரும் அழைத்து சென்று, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லோரையும் அழைத்து சென்று ஆய்வு சென்று தீர்ப்பு எழுதியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் மலை உச்சியில் திருப்பரங்குன்றம் மலை 2 பிரிவாக இருக்கிறது. நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் 3 என்று சொல்கிறார். 3 கிடையாது, 2 பிரிவாக இருக்கிறது. ஒரு மலையில் முருகன் கோயிலும் இன்னொரு மலையில் சிக்கந்தர் தர்காவும் இருக்கிறது. முருகன் கோயில் இருக்கக்கூடிய மலை உச்சியில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அதனால்தான் அந்த இடத்திற்கு உச்சி பிள்ளையார் கோயில் என்று பெயர். எனவே உச்சியில் தீபம் ஏற்றுவது என்றால் உச்சி பிள்ளையாரில் தீபம் தான் நாங்கள் ஏற்றுகிறோம், அதுதான் சரியானது என்று சொன்னார்கள். அதே போல 1923 ஆய்வு செய்த சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்கள் தர்கா பகுதி இருக்கக்கூடிய மலையை, அந்த மலையில் இஸ்லாமியர்களுக்கு புனிதமான சிக்கந்தர் தர்கா மட்டும்தான் இருக்கிறது, ஒரே ஒரு புனித இடம்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். வேறு ஒரு தூண், தீபத்தூண் என்று அங்கே இருந்திருந்தால் நீதிபதி 1923 சொல்லியிருப்பார் என்று தலைமை அரசு வழக்கறிஞர் அவர்கள் மிக தெளிவாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இரண்டாவது, நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள்
தீர்ப்பு என்பது ராம ரவிக்குமாரின் வழக்கை அடிப்படையாக வைத்து, வழக்கில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து, ப்ளீடிங்ஸை வைத்து அந்த தீர்ப்பு என்பது எழுதப்படவில்லை. நீதிபதி அவர் சொந்த கருத்தை, ஒப்பீனியனை, அவருடைய விருப்பத்தை தீர்ப்பாக எழுதியிருக்கிறார். நீதிபதியின் விருப்பத்தை தீர்ப்பாக எழுதுகிற போது அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது என்று ராம ரவிக்குமாரோட பெட்டிஷனை மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் எடுத்து ஒவ்வொரு வரியையும் வாசித்து அந்த வரிக்கு என்ன அர்த்தம், நீதிமன்ற தீர்ப்பில் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பில் இதற்கு மாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக நீதிமன்றத்தில் படம் காட்டுறது போல் விளக்கி சொன்னார்கள். ராம ரவிக்குமார் என்ன கேட்டார்? ராம ரவிக்குமார் மனுவில் சில வழக்கு தீர்ப்புகளை சொல்கிறார். அந்த வழக்கு தீர்ப்புகளில் 4 தீர்ப்பை சொல்கிறாரு. அந்த 4ல் 3 தீர்ப்பு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாது. என்ன தீர்ப்பு? ஒரு தீர்ப்பு ஆடுகோழி வெட்டுவது தொடர்பான தீர்ப்பு, இன்னொன்று சிக்கந்தர் மலை தொடர்பான தீர்ப்பு, 3வது நெல்லித்தோப்பில் தொழக்கூடாது என்ற தீர்ப்பு, 4வது தர்கா தாக்கல் செய்த எங்களை பராமரிக்க வேண்டும், காவல்துறை எங்களை நெருக்கடி பண்ணக்கூடாது என்று தாக்கல் செய்த வழக்கு. இந்த 4 வழக்கிலே அவர் மனுவில் சொல்லியிருக்காரு. இந்த 4 வழக்குக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, கார்த்திகைக்கு சம்மந்தம் இல்லை. ஒரே ஒன்றை சொல்லியிருக்கிறாரு, 1996 தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். அந்த 1996 தீர்ப்பு என்பது மிக சரியான முறையிலே கோயில் நிர்வாகத்தால் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிபதி கனகராஜ் அவர்களின் தீர்ப்பிலே அவர் மிக முக்கியமாக 1923 தீர்ப்பை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறார். 1. 2வது பாயிண்ட், பாரம்பரியமாக விளக்கேற்றும் இடத்தில் விளக்கேற்ற சொல்லியிருக்கிறார். பாரம்பரியமான இடம் எந்த இடம் சொல்லியிருக்காரு? உச்சிப்பிள்ளையார் கோயிலை தான் பாரம்பரியமான இடம் என்று நீதிபதி 1996 தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு வேறு இடத்தில் ஏற்றுவதாக இருந்தால் அந்த இடத்தை கோயில் நிர்வாகம் முடிவு செய்ய வேண்டும். கோயில் நிர்வாகம் முடிவு செய்கிற போது HRNC உயர் அதிகாரிகளை கலந்து தான் முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உயர் அதிகாரிகளை கலக்க வேண்டும் என்பது இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் பிரிவு 63 கீழ் சரியானது என்று சொல்லியிருக்கிறார்கள். 63 என்ன சொல்லுது? ஒரு பழக்கம், வழக்கம், கஷ்டம், மரபு இருந்தால் அதை சாட்சியங்கள் வைத்து HRNC ஜேசி முன்னாடி நிரூபிக்கணும். இங்கே ஹைகோர்ட்டுக்கு வர முடியாது. எனவே HRNC ஜேசி முன்பாக போட வேண்டிய ஒரு வழக்கை அதற்கு மாறாக உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது தவறு. 2வது, HRNC ஆக்டில் செக்ஷன் 28 கஸ்டம்னா பழக்கம், ஒரு கோயிலின் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது கோயிலோட கடமை என்று சட்டம் சொல்கிறது. எங்கள் கோயிலோட பழக்கம் உச்சிப்பிள்ளையார் ஏற்றுறது, அந்த பழக்கத்திலிருந்து நாங்கள் எப்படி மாற முடியும்? சட்டம் எங்களுக்கு சொல்கிறது தான் நாங்கள் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. HRNC கோயில் சட்டம் எங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க முடியும் செக்ஷன் 28 சொல்லுது. அவர்கள் சட்டப்படி செய்யலை. அவங்க ஜேசிட்டு போகிறதுக்கு பதிலாக ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை முடிவு செய்யவே முடியாது. அது தீபத்தூணா இல்லையா, தீபத்தூணா சர்வே கல்லா, எந்த இடம் புனிதமானது, உச்சிப்பிள்ளையார் கோயிலா, குதிரை சினை திட்டா, இல்லை தர்கா அருகில் இருக்கக்கூடிய இடமா, இதையெல்லாம் இந்த நீதிமன்றம் முடிவு பண்ண முடியாது. அவங்க வழக்கில் ராம ரவிக்குமாருக்கு ஆதரவாக தாக்கல் செய்த வழக்கில் அவர்கள் சொல்கிறார்கள், இது நீண்டகால பழக்கம். தர்கா பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது நீண்டகால பழக்கம் என்று சொல்கிறார்கள். அந்த பழக்கத்தை அவர்கள் நீதிமன்றத்தில், சிவில் நீதிமன்றத்தில் சென்றுதான் நிரூபிக்க வேண்டுமே தவிர அதற்கு சாட்சியம் கொடுக்கணும். வெறும் அஃபிடவிட்டு கவுண்டரை வச்சு இந்த வழக்கை தீர்மானிக்க முடியாது. எனவே நீதிபதி அவர்கள், இவங்க மனுதாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராம ரவிக்குமாருக்கு ஆதரவாக தாக்கல் செய்த பலர் இது பழக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இது பழக்கம் கிடையாது, உரிமைன்னு சொல்கிறாரு. அவங்களே சொல்லாத இவர் எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே இந்த வழக்கில் ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த மனுவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதையுமே நீதிபதி அந்த விஷயங்களை விட்டு அவராக சொந்த முறையில் பல்வேறு கருத்துக்களை, ஒப்பீனியனை, அவருடைய விருப்பத்தை எழுதியிருக்கிறார். அதை தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும்